ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதி 5/11/2026. இன்று பௌர்ணமி திதி இரவு 7:20 வரைக்குங்க. இன்று அஸ்வினி நட்சத்திரம் காலை 10:08 வரைக்கும், பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. இன்று மரண யோகம் சித்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசூலை வடக்கு வடகிழக்கு, பால் பரிகாரம். கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டம நாள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். வாங்க, எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி அமையப் போகிறது? ராசிநாதன் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 9 புதன் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் இருக்கிறார். துலா ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டங்கள், ரொம்ப கொண்டாட்டமான ஒரு நாள். நினைச்சதை சாதிக்க முடியும். வீட்லேயும் ஒரு எல்லாம் சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க. வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்களால் வீடே கலகட்டும். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள். வாக்கு சாதுரியமுடையவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா அருமையாக பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். ரெகக்னேஷன் கிடைக்கும். ரெமுனரேஷனும் சில பேருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கலாம். 4ஆம் இடம், அதாவது குரு பார்வையில் இருக்கிறது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலை. நான் சுகவாசியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எதையும் மெனக்கட மாட்டீங்க, எல்லாம் தேடி வரும், தானாக வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. எதிரிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போகிறார்கள். 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 7இல் அமர்ந்திருக்கிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களை பொறுத்தவரையில் நண்பர்கள், உறவினர்கள், கணவன் மனைவி, அதாவது கணவனுக்கு மனைவி வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகப் போகிறது. ஆனால் அறிமுகம் இல்லாத இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி தொழிலில் ஒரு சிலர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இந்த தொழில் சரியில்லைங்க, நான் அதை இது பண்ணிவிட்டு வேறு தொழில் பண்ணுறேங்க அப்படின்னு ஒரு சிலர் தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அல்லது ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். எங்கேயாவது தூக்கி போடுவாங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் தசாபுத்தி பிறப்பு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் நல்லா இருக்குங்க. நம்ம இன்றைய ராசி பலனை தான் சொல்ல போகிறோம். அது கூட உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையப்போகிறது. மற்றபடி அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு, வங்கிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, அறநிலையத்துறை, எல்லாவற்றிலும் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உற்சாகம் நிறைந்த ஒரு நாள். உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையப்போகிறது. தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. ஆனால் காலதாமதம் ஆனாலும் அது மதியமே சக்ஸஸ் ஆகிடும், கொஞ்சம் சாயந்தரம் ஆகலாம், ஒரு 2 ஹவர் லேட் ஆகலாம். அப்படித்தான் இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு
அற்புதமாக இருக்க போகிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. மற்றபடி ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். டென்ஷன் இருக்குங்க, வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் பரபரப்பு இருக்கும். மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமையப்போகிறது. வாழ்த்துக்கள், வளமோடு இருங்கள்.